தமிழ்நாட்டு மக்களாகிய என் சொந்தங்களுக்கு வாழ்நாள் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசியல் களத்தையே அதிர வைத்திருக்கும் இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல் என்றும், தமிழகத்தின் அரசியல் கலாச்சாரமாக அச்சுறுத்திய பணநாயகம் புதைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் எக்காலத்திலும் நிகழவே நிகழாது என்றிருந்த மாற்றத்தை நிகழ்த்திய மக்களுக்கும், வாக்களிக்க மறந்தாலும் எதிர்வரும் காலங்களில் நம்மை நேசிக்கப் போகும் சொந்தங்களுக்கும் நன்றி என்று விஜய் கூறியுள்ளார். அதேபோன்று கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், விர்ச்சுவல் வாரியர்களுக்கு நன்றி கூறியுள்ள விஜய், குழந்தை செல்வங்கள்தான் அதிசய தேர்தலுக்கான ஆழமான காரணிகளில் ஒன்றாக மாறினர் என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் தவேக ஆட்சி அமைப்பதற்கு தங்களிடம் விஜய் ஆதரவு கோரியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி ஆகியோருடனான ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப மாநில காங்கிரஸே முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார். The president of TVK, Thiru Vijay, has requested the INC for support to form a government in Tamil Nadu. INC is clear that the mandate in Tamil Nadu is for a secular government committed to protecting the constitution in letter and spirit. The INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. As spoken about drawing inspiration from Perum Thalaivar Kamaraj also. Accordingly, the Congress leadership has directed the TNCC to take a final decision on Thiru Vijay's request, keeping in view the sentiments of the state reflected in the electoral verdict. கொளத்தூருக்கும் எனக்குமான உறவு தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்த உறவு என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், 15 ஆண்டு காலம் எனக்கு ஆதரவு நல்கியவர்கள் கொளத்தூர் தொகுதி மக்கள். அதில் 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தும் 5 ஆண்டுகள் ஆளும் கட்சியாகவும் தன்னால் இயன்ற அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் மாடல் தொகுதியாக அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுத்து எந்த கோரிக்கை ஆனாலும் நிறைவேற்றி கொடுத்த பெருமிதத்துடனேயே கொளத்தூர் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கொளத்தூர் மக்களுக்காக என்றும் உண்மையாக உழைப்பேன் என்றும், உங்களோடுதான் என்றும் இருப்பேன் என்றும் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 37ஆக உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அந்த எண்ணிக்கை 33ஆக உள்ள நிலையில் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல சுமார் 1,52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் பருத்தி விவசாயிகளின் நலனுக்காக கபாஸ் காந்தி திட்டத்துக்கு 5,659 கோடி ரூபாயும், கரும்பு விவசாயிகளுக்கான நியாயமான ஆதாய விலைக்கு சுமார் 1,00,000 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் புதிய ரயில்வே வழித்தடங்களை அமைக்கவும், செமி கண்டக்டர் உற்பத்தி நிலையங்களை உருவாக்கவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைய உள்ள நிலையில் முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் VT சதீஷன், மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதலா, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோர் போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இடதுசாரிகளுக்கு எதிரான களத்தை கடந்த 5 ஆண்டுகளாக கட்டமைத்து வந்த சதீஷனுக்கே அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இவருக்கு கட்சி தொண்டர்களின் ஆதரவும் பிரதான கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ரமேஷ் சென்னிதாலாவுக்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் தலைமையின் ஆதரவு இருப்பதாக தெரிகிறது. KC வேணுகோபாலுக்கு தேர்வான MLA-க்களில் பலரது ஆதரவு உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களில் யாரை கட்சி தலைமை கைகாட்டுகிறது என்பது ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். மேற்கு வங்கத்தில் 293 வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடியுள்ள நிலையில் அதில் பாஜக சார்பில் நின்று வென்ற கலிதா மாஜி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். இவர் வீடுகளில் பாத்திரம் தேய்த்து கொடுத்து அதில் கிடைக்கும் மாதம் 2,500 ரூபாய் வருமானத்தில் பிழைத்து வந்தவர் என்பதுதான் இந்த கவன ஈர்ப்புக்கு காரணம். ஆஸ்கிராம் தொகுதியில் இவர் 12,535 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.
இதே தொகுதியில் கலிதா மாஜி கடந்த முறையும் போட்டியிட்டார். ஆனால் அப்போது அவர் தோல்வியடைந்திருந்தார். மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் மக்களின் தீர்ப்பு திருடப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மத்திய பாஜக அரசை கடுமையாக சாடியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தோல்வியைக் கண்டு சிலர் மகிழ்ச்சியடைவது சரியான அணுகுமுறை அல்ல என்று கூறியுள்ள அவர், இது இந்திய ஜனநாயகத்தை அழிக்கும் பாஜகவின் முயற்சி என்று எச்சரித்துள்ளார். கட்சிகளுக்கு இடையிலான சிறுபிள்ளைத்தனமான அரசியலை தள்ளி வைத்துவிட்டு நாட்டின் ஜனநாயகத்தை காக்க அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் ராகுல் தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் சிங் மான் சந்தித்து பேசினார். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து 6 ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தது சர்ச்சையான நிலையில் இச்சந்திப்பு நடைபெற்றது. முதல்வர் பகவந்த் மானுடன் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் குழுவும் சென்றிருந்தது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் விவகாரத்தில் தங்களுக்கு நீதி தேவை என்று வலியுறுத்தினர். ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த எம்பி ராகவ் சத்தாவும் குடியரசுத் தலைவரை சந்தித்திருந்தார். ஹோர்முஸ் பகுதியில் நிலவும் அரசியல் நெருக்கடிக்கு ராணுவ ரீதியிலான தீர்வு ஒருபோதும் சாத்தியமில்லை என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எச்சரிக்கையில், சிலரின் சூழ்ச்சியால் அமெரிக்கா மீண்டும் மீள முடியாத சேற்றில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் ஒரு முட்டுக்கட்டை என்றும் சாடியுள்ளார். இதுபோன்ற எச்சரிக்கையை ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் விடுத்துள்ள அவர், பாகிஸ்தான் மேற்கொண்டு வரும் சமரச பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் கண்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவின் ஹுனான் மாகாணத்தின் ஷாங்ஷா நகரில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 26 பேர் உயிரிழந்தனர். திங்கட்கிழமை மாலை நிகழ்ந்த இந்த விபத்தில் 61 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மலைப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ள ஷுவாங்ஷெங் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட இந்த வெடிப்பால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இந்த கோர விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்த சீன அதிபர் ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார்.